இப்போ ரீசெண்டாக வந்து ஐடி செக்டார் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 1 மந்தில் அரௌண்ட் ஒரு 21% கிட்ட வந்து நமக்கு இதுவரையும் ஃபாலோ இருக்குது. இதுவே வந்து நமக்கு மார்க்கெட் வைஸ் பார்க்கும்போது நியர்லி 6 lakh crores கிட்ட வந்து வைப் அவுட் ஆயிருக்கு லாஸ்ட் 8 ட்ரேடிங் செஷனில் மட்டும். இதில் மேஜராக சொல்கிற ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு ஐடி செக்டாரோட இம்பேக்ட் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடி செக்டார் ஏன் கிராஷ் ஆச்சு, செகண்ட் ஒன் இது வந்து டெம்பரரி கரெக்ஷனா இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து லாங் டேர்முக்கும் இருக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஐடி செக்டார் எப்படி இருக்குது, ஐடி செக்டார் அந்த செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இப்போது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சார்ட்டில் டீட்டெயிலாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். லாஸ்ட் பாயிண்ட் இப்போ வந்து நம்ம பை பண்ணலாமா இல்லைனா வந்து செல் பண்ணலாமா, இந்த வீடியோ எண்ட் ஆஃப் த இதில் வந்து நீங்களே ஒரு டிசிஷன் எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி. ஏன்னா மேஜராக எல்லா ஸ்டாக்ஸும் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அரௌண்ட் ஒரு 20%ல் 40% கிட்ட வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போது ரீட்டைல் ரேட்டை வந்து பண்ணுற ஒரு விஷயம் ஒரு 20%ல் ஒரு 40% ஃபால் ஆச்சுன்னா இது நம்மளுக்கு வந்து லோ ப்ரைஸ், இங்கே வந்து நம்ம பை பண்ணலாம்னு சொல்லி நினைப்பீங்க. இப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன டெசிஷன் எடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஐடி செக்டார் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹையில் இருந்து பார்க்கும்போது இதுவரையும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 33% கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இதுவே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு ஒரு 22% கிட்ட வந்து நம்மளுக்கு இதுவரையும் வந்து ஃபால் இருக்குது. ஓகே, இப்போது இது ஃபால் ஆனதுக்கு மேஜர் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் டாப் கம்பெனிஸ் அண்டர் பெர்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இப்போது இந்த டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, விப்ரோ இதெல்லாம் பார்க்கும்போது டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 to 3% கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிறது தான் இதுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரீசன். ஏன்னா இப்போது இந்த ஸ்டாக் லாஸ்ட் ஒரு 3 to 4 years பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருந்தது. ஏன்னா இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து 2021 அப்புறம் பார்க்கும்போது ஒரு பெருசாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காது. சும்மா எக்ஸாம்பிள் நான் பார்க்கலாம். இப்போ டிசிஎஸ் பார்க்கும்போது இப்போ ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 43% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபாலோ இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 2022 இருந்து இப்போ கரண்ட் அந்த 2025 பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி. இதுவே வந்து நீங்கள் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நியர் 40% கிட்ட வந்து ஃபாலோ இருக்குது. ஹெச்சிஎல் பார்க்கும்போது ஒரு 36%, அதுக்கப்புறம் இப்போ டெக் மஹேந்திரா பார்க்கும்போது நியர்லி வந்து ஒரு 50% கிட்ட வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குது. ஓகே, இப்போது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இதுவரை நம்மளுக்கு வந்து ஆகும் ஓவராலாக வந்து ஒரு 0 ரிட்டர்ன்ஸ். அப்போ இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து அந்த 3 to 4 years வந்து ஹோல்ட் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். சில பேர் நீங்கள் டாப்பில் பை பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து மேஜராக வந்து நீங்கள் லாஸில் தான் இருந்திருப்பீங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி நடக்கிறது வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இல்லை இது ப்ரீவியஸாகவே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஐடி செக்டர் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துலாம். இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 அந்த .com பபுள் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து ஐடி செக்டாரை பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 83% கிட்ட வந்து நம்மளுக்கு ஓவராலாக வந்து ஒரு கிராஷ் கொடுத்தது. இது 2008 ஒரு குளோபல் அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது நியர்லி வந்து ஒரு 55% வந்து கிராஷ் ஆச்சு. இதுவே வந்து 2019 இப்போ கோவிடில் பார்க்கும்போது 20%, 2022 வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அந்த அதை பேஸ் பண்ணிவிட்டு அரௌண்ட் ஒரு 31% கிட்ட வந்து ஃபால் இருந்தது. இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்க்கும்போது ட்ரம்ப் டெய்லி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போது நம்மளோட நார்மல் மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போது அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து ஐடி செக்டாரில் இருக்கும். அப்போ ஐடி செக்டார் பார்க்கும்போது ட்ரம்ப் அந்த குளோபல் டென்ஷனாக இருக்கட்டும், அந்த டேரிஃப் இதோட இம்பேக்ட் பேஸ் பண்ணிவிட்டு இதுவரையும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 23% கிட்ட வந்து ஃபாலோ இருக்குது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாராலையும் பேசப்படுறது ஏஐ. ஏன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு ஏஐ முன்னாடி இருந்த அந்த ஏஐயோட இது ரொம்ப பவர்ஃபுல். அப்போது இதோட இம்பேக்ட் தான் வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கு ஏஐயோட ஒரு மேஜர் இம்பேக்ட் தான் வந்து ஐடி செக்டர்ஸ் வந்து நமக்கு இதுவரையும் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த ஏஐயோட மேஜரான ஒரு டாப் 3 இம்பேக்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏஐ வைஸ் பார்க்கும்போது இப்போ ஆந்த்ரோபிக் கிளவுட் இப்போ இதோட இம்பேக்ட் தான் வந்து நம்மளுக்கு ஐடி செக்டாரில் கீழே இவ்வளோ தூரம் வந்ததுக்கான ஒரு மேஜரான ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ஏஐக்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஐடி செக்டார் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார்னு எடுக்கும்போது இப்போ இந்தியன் ஐடி ரெவன்யூ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் சர்வீஸ்
இப்போது நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவோம், அந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுவோம், கண்டினியூஸாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் சர்வீஸ் வந்து கொடுப்போம். அப்போ இது வந்து ஒரு ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் ஒர்க்காக இருக்கும், ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும், டாக்குமெண்டேஷன், இது மாதிரி ரிப்பீட்டட் ஒர்க்காக தான் இருக்கும். பட் இந்த ஏஐ உள்ளே வரும்போது அந்த ரிப்பீட்டட் ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு அந்த பில்லிங், அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதோட மேஜர் இம்பேக்ட் தான் வந்து நம்மளுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் மேஜராக வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் ஒன்று பார்க்கும்போது மார்ஜின் ப்ரெஷர். ஏன்னா இப்போ முன்னாடி வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஏஐ உள்ளே வரும்போது நம்மளுக்கு வந்து மெம்பர்ஸ் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போது நீங்களே பார்த்துருக்கலாம், இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸில் வந்து சீனியர் பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணிவிட்டு ஜூனியர் பர்சன்ஸ் வச்சு அவங்க வந்து பில்லிங் வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 1 lakh சேலரி கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஜூனியர் பார்க்கும்போது ஒரு 15,000 to 20,000 கொடுத்தாலே வந்து அங்கே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு 5 பேரை வந்து ஒரு ரெக்ரூட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து பண்ணலாம்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு விதத்தில் ஒரு காஸ்ட் கட்டிங். இன்னொன்று வந்து ஸ்டில் இது வந்து ஏஐ இன்னும் எஃபெக்டிவாக உள்ளே வந்ததுன்னா அதுவும் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கும்போது ஸ்பீட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா இப்போ முன்னாடி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு அப்டேட் வரணும் அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 3 to 5 years ஆச்சு ஆகும், அந்த கேப் இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஏஐ அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 monthலேயே வந்து ஒரு 2 to 3 அப்டேட்ஸ் வருது. அப்போ ஐடி கம்பெனி அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே வரும்போது அவங்களுக்கு அது அடாப்ட் ஆகிற டைம் வந்து முன்னாடி கம்பேர் பண்ண விட இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாது. இப்போது இது வந்து எப்படி இருக்கும், அந்த ஒரு கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு அப்டேட் வருது. அப்போது இது வந்து இப்போ கரண்ட் சினாரியோவில் ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது நார்மல் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணும்போது. பட் இதுவே ஏஐ ஃபுல்லாக வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஒர்க்கும் அதுவே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரீசன்ஸ் ஏன் வந்து இப்போது ஐடி செக்டார் வந்து இப்போ ஏஐனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, இப்போது சில பேர் நீங்கள் சொல்கிறது தேர்ட் ரீசன் வந்து பார்க்கும்போது பி ரேஷியோ. ஏன்னா இப்போ கீழே ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து பி ரேஷியோ அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபால்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம பி ரேஷியோ வந்து பார்த்தலாம், பிஎஸோட நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் அதோட பிஎஸோட நம்ம வந்து பார்க்கும்போது பி ரேஷியோ இது வந்து நமக்கு ஹையாக இல்லை. ஏன்னா இப்போ இது வரையும் ஃபாலாக இருக்குது. அப்போ இது ஃபால் ஆனதுனால பி ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னா கிடையாது. இது நார்மலான ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபால். இன்னும் நம்மளுக்கு வந்து சார்ட் பேஸ் பார்க்கும்போது இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பி ரேஷியோ பேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபால் நடக்கல. ஏன்னா இப்போது பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 to 25 ஆவரேஜாக வந்து நமக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ப்ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டம் மட்டும் பார்க்கும்போது பி ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹை, அரௌண்ட் ஒரு 48 கிட்ட வந்து நமக்கு இருக்குது. அப்போது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு பி ரேஷியோன்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 20 to 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இதோட இம்பேக்ட்னால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மார்க்கெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபால் ஆகலை, நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு இது ஃபால் ஆகுது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடி செக்டார் ஓவராலாக வந்து நம்ம செக்டார்லேயே வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஐடி செக்டார் எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேஜர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2020 22 இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மேஜராக வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 15% கிட்ட வந்து பெர்ஃபார்ம் ஆச்சு. பட் பெர்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அப்போ ஓவராலாக ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக பார்க்கும்போது ஐடி செக்டாரில் ஐடி பேஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஒன்று நெகட்டிவ்ல இருந்திருக்கும், இல்லைனா வந்து இந்த பாட்டமில் எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு காஸ்ட் டு காஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும். ஓகே, இப்போது ஐடி செக்டார் இப்போ ஆல் டைம் ஹைல இருந்து பார்க்கும்போது ஒரு 40% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் ஆயிருது. ஓகே, இப்போது இந்த ஃபால் இப்போ எல்லாருக்குமே இருக்க கொஸ்டின், இது வந்து கிராஷா இல்லைனா வந்து கரெக்ஷனா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துலாம். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம நினைக்கிற ஒரு 40% கிட்ட ஃபால் ஆச்சுன்னா இப்போ அந்த செக்டார் வந்து நம்ம வந்து கிராஷாக தான் வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து கன்சிடர் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஐடி செக்டார் இப்போது இந்த ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மேஜராக வந்து நம்மளுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது
இப்போ எலியட் வேவ் ஒரு டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு எலியட் வேவ் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எலியட் வேவ் அந்த பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்னாங்கன்னா இப்போ வந்து ஒரு கரெக்டிவ் வேவ். அப்போது எலியட் வேவில் உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இம்பல்ஸ் வேவ், ஒன்று வந்து கரெக்டிவ் வேவ். அப்போது இந்த கரெக்டிவ் வேவ் வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த இம்பல்ஸ் வேவ் கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கரெக்டிவ் வேவில் இருக்குது. அப்போது இது வந்து இண்டிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து வந்து மேஜராக ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஒரு ஃபிபனாக்கி பேஸ் பண்ணிட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு கோல்டன் ரேஷியோ ஹிட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஃபாலே வந்து கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இந்த இடம் நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். ஏன்னா இப்போது இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஃபால் ஆனதுனால ஒரு 30% இல்லை 40% ஃபால் ஆனதுனால இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து கிராஷ். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து என்னோட பாயிண்ட் வந்து கிராஷ் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் மட்டும்தான். ஏன்னா இப்போது எங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஐடி செக்டார் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் இப்போது லாஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு ஐடி செக்டரில் கொடுத்துருது. அப்போ ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனதுனால இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சப்போர்ட் மேலே இருக்கிற வரையும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பையில் ஓவராலாக வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து சைட்வேஸாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் மேஜராக வந்து ஃபால் இருக்கும், ஏன்னா இப்போது இதுவரையும் ஃபால் இருக்குது, திரும்பி ஃபால் ஆகுமானா எப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் மேஜராக ஃபால் ஆகும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே வந்து இன்னொரு 20% நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கேருந்து அரௌண்ட் 20% கிட்ட கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இப்போ கரண்ட்டாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னும் ஃபார்மேஷனில் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வேலிட் கிடையாது, ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போது திரும்பவும் இந்த நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு 2 வீக்ஸை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இங்கேருந்து என்ன பண்ணலாம், திரும்பி வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இதுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது இதுக்குள்ளே இருக்கிற வரையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஓவரால் வந்து ஸ்டில் பையில் இருக்குது. பையில் இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆனால் தான் இங்கேருந்து ஒரு 20%, அப்போ இங்கேருந்து 20% ஃபால் ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து நம்ம ஒரு எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கலாம். அதனால் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போது இங்கே வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட பெருசாக நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வராது. அப்போ ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஒன்ஸ் நமக்கு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வேலிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப். இது ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களும் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் ஐடி செக்டார் என்னோட இது இவ்வளோ தூரம் ஃபால் ஆனது வந்து இது வந்து கரெக்ஷன். இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் 20%, அப்போ இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதனால் இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரேடிங் பொறுத்தவரையும் இந்த சப்போர்ட்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபாலோட மொமெண்டம் வந்து பையோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸாக இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3 to 5 months கிட்ட வந்து மேலே ஏறினது ஒரே ஷார்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்திருக்கு. அப்போது ப்ரீவியஸாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து பையிங்கோட மொமெண்டம் டைம் எடுக்கும், பட் நமக்கு செல்லிங்கோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போது வந்து ஒன்ஸ் நமக்கு செல்லுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆப்ஷன்ஸில் நம்ம எடுக்கும்போது ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நமக்கு ஏஐ பேஸ் பண்ணிட்டு இல்லை ட்ரம்ப்போட ட்ராரிஃபாக இருக்கட்டும் இதை பேஸ் பண்ணிட்டு ஃபால் ஆனால் கூட இங்கே நமக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு காமிக்குது. இது வந்து நமக்கு வந்து எலேட்டிவோட கம்ப்ளீஷன் இப்போ வந்து கரெக்டிவ் வேவில் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதா இருந்தாலும் சரி ட்ரேடிங் இருக்கிறது வந்து டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, அதனால் இது கிராஷ் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கிராஷ் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் வந்து இருக்குது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 weeks வாட்ச் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.